ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் வரகு அரிசி பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது நம்ம நார்மலாக செய்கிற பச்சரிசி பொங்கலை விட சுவை 2 மடங்கு கூடுதலாக இருக்கும். இதில் ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் மற்றும் நார்ச்சத்துக்களும் இருக்குது. எல்லா வயதினருமே சாப்பிட்லாம், உடம்புக்கு அவ்வளோ சத்துக்கள் கிடைக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு குக்கர் ஒன்று எடுத்துக்கங்க. நான் இன்னைக்கு 4 பேருக்கு தேவையான அளவுக்கு செய்ய போகிறேன். இந்த கப்பால் 1 கப் அளவுக்கு வரகரிசி எடுத்திருக்கேன். இது சராசரியா 250 கிராம் அளவுக்கு இருக்கும். வரகரிசி பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ரவை சின்னதாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. இது உங்களுக்கு அரிசி கடைகளில், மளிகை கடைகளில், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லா இடங்களிலுமே கிடைக்கும். இப்போ இதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கையை விட்டு நல்லா களைஞ்சி அப்படி எடுத்துக்கங்க. ஏன்னா வரகரிசியில் கொஞ்சம் அழுக்குகள் ஜாஸ்தியாக இருக்கும். எப்பவும் போல் நம்ம அரிசியை ஒரு 4 முறை அந்த மாதிரி கழுவோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு 6லேருந்து 7 முறை நீங்கள் கழுவணும். இந்த அரிசியை மட்டும் தண்ணியை மாற்றி மாற்றி கழுவிக்குங்க. இப்போ நான் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு. எந்த கப்பால் அளந்தீங்களோ அதே கப்பாலே 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கங்க, சரியாக இருக்கும். இப்போ இந்த பாசிப்பருப்பை ஒரு பேனில் சேர்த்துக்குங்க. நெய், எண்ணெய் எதுவுமே சேர்க்காம அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் கொஞ்சம் வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கிட்டா போதும். நிறம் மாறணும் அப்படின்லாம் கிடையாது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இதை நம்ம அதே குக்கர்லேயே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றிட்டு ஒரு முறை மட்டும் அலசிக்குங்க. அலசிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் வரகரிசி எடுத்திருந்தால அதுக்கு நான் இன்னைக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்துதான் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. அடுத்ததான் இந்த சைஸில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இதை உரலில் சேர்த்துட்டு இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்குங்க. எப்பவுமே நம்ம பச்சரிசி பொங்கலுக்கு தாளிப்பில் சேர்ப்போம். ஆனால் இதை இந்த மாதிரி சேர்த்து செஞ்சிங்கன்னா சுவை சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு வெயிட் போட்டுடலாம். சரியாக 6 விசில் விட்டுக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு சூப்பரான தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம். ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் அந்த கருப்பு கலரில் இருக்கும்ல, அந்த கருப்பு கலரை கத்தியால் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிட்டு எடுத்திருக்கேன். சேர்த்துக்கலாம். அப்போ தான் தேங்காய் சட்னி பார்க்குறதுக்கு வெள்ளையாக இருக்கும். அதே மாதிரி தேங்காய் ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக பயன்படுத்தினீங்கன்னா தேங்காய் சட்னி டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே 4 பச்சை மிளகாய், 4 பல்லளவுக்கு பூண்டு, 2 மிளகு சைஸில், அதாவது 2 சின்ன துண்டு இஞ்சி. ரொம்ப நிறைய சேர்த்துறாதீங்க, டேஸ்ட் மாறிடும். ஜஸ்ட் மிளகு சைஸில் 2 சேர்த்தா போதும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உடச்ச கடலை, தேவையான அளவுக்கு உப்பு. அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப மைய அரைக்காதீங்க. எப்பவுமே தேங்காய் சட்னி இந்த மாதிரி தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது இப்போ நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக தாளிக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக உளுந்தப்பருப்பு எல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு ஒரே ஒரு வரமிளகாய் உடச்சி விட்டு சேர்த்துக்குங்க. கடைசியாக கருவேப்பிலை இலைகள். அவ்வளோதான், தாளித்து கொட்டிட வேண்டியதான். நல்லா மணக்க சுவையாக தேங்காய் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், ப்ரெஷரும் நல்லா இறங்கிடுச்சு. இதை இப்போ நம்ம ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம நல்லா கரண்டியை வச்சு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கலாம். அடுத்ததாக இதுக்கு நம்ம ஒரு சூப்பரான தாளிப்பு ஒன்று கொடுக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்திங்கன்னா தான் அந்த பொங்கல் சுவை சூப்பராக இருக்கும். கூடவே ஒரு 20 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வறுத்துக்குங்க. அடுத்ததாக 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க. எல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு வந்த பிறகு கருவேப்பிலை இலைகள் நல்லா 3 கொத்து கருவேப்பிலை இலைகள் நிறைய சேர்த்துக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பொங்கலை இதில் சேர்த்துக்கணும். நம்ம நார்மலாக செய்கிற பொங்கலில் பார்த்தீங்கன்னா இதை நம்ம தாளிச்சிட்டு நேரடியாக பொங்கலில் கொட்டிடுவோம். ஆனால் வரகரிசி பொங்கலுக்கு இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ண பொங்கலை அந்த தாளிப்பில் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விடணும். நம்ம ஊற்றின நெய் லைட்டாக அதை உறிஞ்சி மறுபடியும் வெளியில் தள்ள ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது பாருங்கள், அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வீடே நல்ல ஒரு மணமாகவும் இருக்கும். அவ்வளோதான், பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பொங்கல் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த பொங்கல்னால் எந்த பொங்கலாக இருக்கட்டும் பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னா நம்ம நல்ல ஒரு குழிக்கரண்டியை ஒன்று எடுத்துக்கணும். இப்படி அள்ளிட்டு இப்படி விட்டிங்க அப்படின்னா அழகாக ரவுண்டாக விழணும். அந்த மாதிரி விழுந்தால் பொங்கல் பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்குன்னு அர்த்தம்.
சுவையும் எந்த விதத்துலையும் மாறுபடாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ஒரு சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நல்ல சத்தான பொங்கல், ஆரோக்கியமான பொங்கல் இது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நார்மலாக செய்கிற பச்சரிசி பொங்கலை விட சுவையில் 2 மடங்கு கூடுதலாக இருக்கும். திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். உண்மையாகவே சொல்கிறோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.